இறங்குண்ணே வாண்ணே வா மாமா பிடிங்க. பார்த்து இரு நான் வரேன். மாம்சி நான் ஸ்டடியாக இருக்கேன். வா. யாரோ நிற்கிறாங்களே. எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் கவலை மீனா, கவலை. எனக்கு கூட தான் அம்பிட்டு கவலை இருக்கு. நான் போய் குடிச்சிட்டு வரட்டா? அதே இது நல்லா சூப்பரான ஐடியாவாக இருக்குது. முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், 2 பேரும் சேர்ந்து. அண்ணே சும்மா இருண்ணே. வாய பாரு, என்ன வார்த்தையோ. கரும சேர்ந்து குடிக்கலாமா? சேர்ந்து இப்போ இவங்கிட்ட பேச்சு கொடுத்தா ஏற்கு மாறாதான் பேசிக்கிட்டு இருப்பான். நீ பேசி பிரயோஜனமே இல்லை. நீ என்ன பேசுறதா இருந்தாலும் காலையில பேசு. அதுதான் சரியா இருக்கும். காலையில் இதை விட உக்கரமா இருப்பானே. ஏன் பண்றாட்டு தானே மாமா? அண்ணி அப்பா தூங்குறாரா? யாரா? மாஸ்டர் பாண்டியனா? தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி வாங்க அண்ணி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணனை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடலாம். வாங்க அண்ணே வாங்க. வாங்க வாங்க, அப்படியே எல்லாரும் சேர்ந்து வலது காலை தூக்கி வச்சு உள்ள போலாம். வாங்க வாங்க. இருப்பா, வீடு கோயில் மாதிரி சிறப்பு வேண்டாம். போலாம் போலாம், வாங்க வாங்க. கொஞ்சம் அமைதியா இருண்ணே. ஏன் மாம்சு, யார் இவரு? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. யாரை மறைக்கிறாரு? அண்ணே பேசாம இருண்ணே. ஏலே எங்கடா ஊர் சுற்றிட்டு வரீங்க 3 பேர்? இது இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பகோடா தின்னதுக்கு திட்டினாரு அவரா இவரு? ஏலே உங்கள்கிட்ட தாண்டா கேட்டுக்கிறீங்க. எங்கடா 3 பேர் ஊர் சுற்றிட்டு வரீங்க? எங்கேயும் ஊரெல்லாம் சுத்திட்டு வரல, டிராவல்ஸ்ல சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு வரோம்ப்பா. ஆமா மச்சான். பொய்யா சொல்றீங்களே நீ மடா. ஏலே இவேண்டா ஒரு மாதிரி மார்க்கமாவே இருக்கேன். 2 பேரும் தாங்கி வேற பிடிச்சிருக்கீங்க ஐயாவை. நான் ஸ்டடியா தான் இருக்கேன், இவங்க தான் விட மாட்டேங்கிறாங்க. அது அண்ணனுக்கு கையில கால் அடிபட்டு இருக்கு மச்சான். கையில காலில் அடியா? கால்ல தான். என்னோட ஜாஸ்தியா புழுகுறீங்க. சரி அப்போ காலில் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் இட். உளறி மாட்டிக்கிட்டோமா? ஏன் துறை சொல்ல மாட்டாரா? நான் செந்தில், நீ கதிர், இவரு மாம்சே. அப்ப துறை யாரு? மீனா நீ துறையா? வாய் மூடுங்க. கேக்குறல்ல, பதில் சொல்லு. மனுஷனுக்கு மரியாதையே இல்லை. ஓ பிடிச்சிருக்கானாவே. அரிய வகை கண்டுபிடிப்பு. ஏப்பா மீனா குடிச்சிருக்கானாவே? கேக்குறாங்கல்ல, பதில சொல்றே. அண்ணே மிஸ்டர் பாண்டு என் குறுகால நின்றுட்டு இருக்காரு. குடிச்சிட்டு வந்திருக்க? இல்ல 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 ஃபாதர், இல்ல டாடி. நம்ப மாட்டேங்கிறாரு. அண்ணே சும்மா இருண்ணே. ஏடா கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லையாடா உனக்கு? உங்க பொண்ணு தானே, அதனால கொஞ்சம் வந்துட்டீங்களா எல்லாரும்? டேய் என்னடா மணி, இம்பட் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர? ஹாய் மம்மி. ஹாய் சொன்னா திரும்ப சொல்லணும் மம்மி, தட் இஸ் ரெஸ்பெக்ட். ஏடா இவன் மட்டும் தான் குடிச்சிருக்கானா இல்லை நீங்கள் 2 பேரும் குடிச்சிருக்கீங்களா? இல்ல நாங்க யாரும் குடிக்கல மச்சான். இதோ இவன் மட்டும் தான் குடிச்சிருக்கான். டேய் என்னடா இது, குடிச்சிருக்கியா நீ? இல்ல மம்மி. அவனை பார்த்தாலே தெரியல, நிக்க கூட முடியாம அப்படியே தலைமாடிக்கு இருக்காருல்ல தவிர இந்த லட்சணத்துல குடிச்சிட்டு வந்து உனக்கு கேள்வி வேற கேட்கணுமாக்கு. கவாரி இன்னும் செவந்து. டேய் என்னடா இது, எதுக்குடா குடிச்ச? அறிவில்லையா அவனுக்கு? என்ன மம்மி நீயும் கேக்குற? அவரே குடிய நிப்பாட்டிட்டாரு, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா புதுசா? அவரு நிப்பாட்டினா அவரு பெரிய பாண்டியனா அவரு? ஏன்டி முடிவு சொல்லிடுற? அண்ணன் ஏதோ கவலையில இருந்திருக்கு, அதான் கொஞ்சமா குடிச்சிருக்கு. இனிமே சத்தியமா குடிக்காது. என்னண்ணே மாட்டல்ல? கொஞ்சம் இல்ல, நிறைய குடிச்சிருக்கேன்டா. அண்ணே சும்மா இருண்ணே. ஒன்னைக்காரனுக்கு அப்படி என்ன கவலையா? ஓ வேலை போய் சேர்ந்து கவலை. ஆமா ஆமா ஆமா. இல்லை வேலை போனதுக்கு யாரா காரணம்? இவன் கை அப்படியே தப்பான முறையில நீள போய்த்தானே. கை நீளுமா? மச்சான் எல்லா கதையும் நாம நாளைக்கு காலையில பேசிக்குவோமே. அவன் தூங்கட்டும். ஆமாமா தூக்கம் வருது. என்ன செய்யறது? அப்படியே உடச்சு களைச்சு போய் வந்திருக்காரு தோற. முதல்ல போய் தூங்கட்டும் முடி, அப்படியே தாளாட்டி சீராட்டி படுக்க வைக்கணும். அட பேசிக்கலாம் மச்சான், பேசிக்குவோம். காலையில பேசிக்கிடுங்க. டேய் வாடா அண்ணே வாண்ணே. போவோமா? ஏய் நில்லுங்கடா. இவன் ஒருத்தி மட்டும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. யார் அந்த ஒருவன்? எங்க குடியார பயலுக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாதுடா. அப்பா அப்ப நான் எங்க தூங்குறது? தனியா ரூம் கூட்டுவீங்களா? டேய் என்னடா நீ? திண்ணையில கடை இல்ல வேற எங்கேயாவது தொலைச்சு போ. என்ன நான் எப்படி தூங்குறது? பாரா இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்குள்ள உன்னை பார்த்தே தொலைச்சு போடுவேன். உங்களுக்கு தெரியாம நான் ஒழிஞ்சுக்கிறேன். அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கப்பா. ஏய் ஆமா மச்சான். எங்க கோமதி நீ உள்ள போ. மம்மி நீ போ. போன்னு சொல்றேன் இல்ல. I'll take care. நீனா நீ வாப்பா. என்னை விட்டு என் பொண்டாட்டி வாப்பா. அவன் என் பொண்டாட்டி வரவே மாட்டா. அடிப்பாவி
புருஷனை மதிக்கலையே. நீ போப்பா. என்ன உலகண்டா இது, புருஷனுக்கு மதிப்பு இல்லை. போடியே போ. அட மீனா, நீயே வந்து கூட்டிட்டு போ. அந்த பெட்டு பில்லோலாம் தாய்தராணி தோற ஏசில படுக்க மாட்டீங்கல்ல? ஆமா, ஆமா. ஏசி போட சொல்லிட்டா திண்ணையில நல்லா ஜம்முன்னு தான் இருக்கும். இருக்கும்டா. ஏய் இவனை விட்டு வாங்கடா. அண்ணா என்னண்ணே? மிஸ்டர் பாண்டு அந்த பெட் பில்லோ ஏசிலாம் நட அப்பாடா போயிட்டாரு மிஸ்டர் பாண்டியன். போயிட்டாரு மச்சான். என்ன போயிட்டாரு. பண்றது இப்போ? நல்ல வேலை மனுஷன் இங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாம இருக்காரு. ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க, ரெண்டு பேரும் ஏன் என் கூட நிக்கிறீங்க? உள்ள போய் ஜாலியா கம்முன்னு இருக்க மாட்டியாண்ணே? எப்படா உன்னை இப்படி விட்டுட்டு? அட என்ன மாம்சே, அண்ணா. ஏசி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யார் வந்து மாட்டுவா? தூக்கம் இஸ் ஆன் தி வே இல்ல, ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுப்பா. என்ன பண்ணி என்னப்பா நீ? என்ன திண்ணையில பட்டா தூக்கம் வராதா என்ன? எங்க பட்டாலும் மல்லாக்கா பட்டா சுகமா ஐயோ தூங்குவேன். அண்ணா, அண்ணா, பாத்து பாத்துண்ணே. நான் பாட்டுக்கு மிஸ்டர் பாண்டியனோட குரல் மட்டும் கேட்காம இருந்துச்சுனாலே அப்படியே ஒரு மஜா சூப்பரா தூங்குவேன். எப்படி சூப்பரா தூங்குவேன். ஐ வில் டேக் கேர். எப்படி தூங்குறேன்னு எங்கடா மட்டும் போற? அட பாரு மாம்சே, இல்ல பாத்துண்ணே. அப்பா ஏறிட்டேன். அண்ணா, அண்ணா விடுதல போறேண்ணே. இப்படி விட்டுறாத. ஐயோ இதுல நீ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. என்ன மாமா இவரு? அப்படியே தூங்கிடுவானா? நம்ம என்ன பண்றது இப்போ? என்ன பண்றதுன்னா, இவனை இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. நமக்கும் வேற வழி இல்லப்பா. நாமளும் இவன் கூடயே இங்கேயே எப்படியே படுத்துற வேண்டியதுதான். அதுதான் நானும் நினைச்சேன். ஏய் பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன், கதவு சாத்துங்க மாமா. உங்களை விட மாட்டேன் பாண்டியன். நான் என்ன பாவம் பண்ணேன் உங்களுக்கு? புலம்ப ஆரம்பிச்சிட்டானே. நல்லா ரொம்ப பாவப்பட்ட பையன் பாண்டியன். மிஸ்டர் பாண்டியன், இவன் இப்படி பண்றது எனக்கு டென்ஷனா இருக்கு. அண்ணி, அண்ணன் எங்க? குளிச்சிட்டு இருக்காங்க. காலையில அப்பாவும் அண்ணனும் மீட் பண்ற மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சா? இன்னும் நடக்கல. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும் போது என்ன நடக்குமோ தெரியல. டேய் நில்றா. கோமதி, கோமதி. இந்த வரேங்க. என்னங்க? ஏண்டி ராத்திரி முழுக்க போதையில திண்ணையில படுத்து கொண்ட தோற இப்பதான் குளிச்சு முடிச்சு சுத்தமா வந்திருக்காரு. நல்லா சுட சுட ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போட்டு கொடு ஆபீசருக்கு. ஐயா இங்க எல்லாம் நிக்காதீங்க தோற, உள்ள ஏச்சிய போட்டு குளு 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 உட்காருங்க. போங்க, பின்னாடி மூஞ்சிய பார்த்துக்கு நிக்கிற. போடி சீக்கிரம் காப்பியை போட்டு கொடு. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு என்ன வேணும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடு. என்னங்க நீங்க? அப்பா எதுக்குப்பா காலையிலேயே தம்பி மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? யாரு நான் வருத்தப்படுற மாதிரி பேசுறேன்னா? இல்லை நேற்று என்ன பண்ணு தெரியுமாடா உனக்கு? என்னங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. ஏன் இப்ப பேசுனேன்னாவா? உமைய குடிச்சு விட்டு ராத்திரி பூரா திண்ணையில படுத்து கிடந்தாடி இவங்க எல்லாரும் முன்னாடி சொல்றது உனக்கு அசிங்கமா அவமானமா இருக்கும்? வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஆனா சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுல ஒரு உரையும் வச்சுக்க மாட்டாரு. இல்லை அப்படியே வராடா, ரெண்டு பேரும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு தலை மாறிக்கிட்டே வந்து நிற்கிறான். என்னடா அங்கேயே நின்றுக்க? வராங்க உம்மா முன்னாடியே நின்றுக்க. வரா ஏடா வேலை போச்சுன்னு கொஞ்சமாவது கவலைப்படுறியாடா? நல்லா குடிச்சுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமா இருக்க, அப்படித்தானே? அது சரி. அது எப்படி உனக்கு கவலை வரும்? கஷ்டப்பட்டு வேலை வாங்கியிருந்தா உனக்கு கவலை வந்திருக்கு. நீ தான் 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து வாங்கின வேலையாச்சே, அப்புறம் எப்படி கவலை வரும்? அப்பா போதும், ஒரே விஷயத்தை எம்பிட்டு தடவை தான் சொல்லி காமிச்சிட்டே இருப்பீங்க. நான் சொல்லிக்கலாம் இருப்பேன், சொல்லுவேடா. அப்பா காலையிலேயே எதுக்குப்பா தேவையில்லாம பிரச்சனையை கிளப்புறீங்க? விடுங்கப்பா. வட்டார டிராவல்ஸ்காரரு நேற்று அவன் குடிக்கிறப்ப நீ கூட இருந்த கூட்டுக்கால வேண்டியதானே? அப்படி அவனுக்கு வக்காலத்தை வாங்கத்தானே செய்வ? இல்லை அதை விடிஞ்சிருச்சுல. உங்க அம்மா எப்படி வாங்கி குடிச்சா சமைச்சு வச்சிருப்பா, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில போய் நல்லா குடிச்சிட்டு வா போ. ஏடி கொஞ்சம் கூட சூடு சொல்லணும் எதுவுமே இல்லாத வேண்டி நம்ம பெற்று வச்சிருக்கான். இவனுக்கெல்லாம் யாரை பத்தி எதை பத்தி கவலையே கிடையாது. இதுக்கு மேல சொல்லணும்னா வேலை போனதை பத்தி கூட கவலை கிடையாது. நம்ம வெளியில போய் இவனால அவமானப்பட்டாலும் அசியப்பட்டாலும் இவனுக்கு கவலை கிடையாது. இந்த டிவியில கூட இவனை பத்தி நியூஸ்லாம் வந்துச்சுல, அதுக்கும் கூட இவனுக்கு கவலை கிடையாது. ஆமாப்பா, எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நீங்க இப்படி சுருக்குன்னு பேசுறதா எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. வேலை போயிருச்சுதான், அது எப்படியாவது நான் திரும்ப வாங்குவேன். நான் குடிச்சிட்டு வந்தது தப்புதான்ப்பா. இனிமே குடிக்காம இருக்கேன். கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்களா? என்னால முடியலப்பா. விட்ரா, அப்பா தானே, விட்ரா. சும்மா இருமா. டேய் நான் ஏன் அமைதியா இருக்கனே? நான் பேசத்தானே செய்வேன். டேய் நீ செஞ்சது தப்பா, அதை சொல்லி காட்டதே செய்வேன். நீங்க இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? டேய் என்ன என்னடா, ஏன்டா அவரை பார்த்து இப்படி கேக்குற? ஏன்டா? நீ இரு, அதே பேசுறியல்ல பேசட்டும். ஏலே லஞ்சம் வாங்கி வேலையை பறி கொடுத்தீங்கன்னானே நீ உமல இப்ப எனக்கு பாசம் வரும். நான் லஞ்சம் வாங்கினது தப்புதேன், அது இல்லைன்னு சொல்லல.
ஆனா நான் மட்டுமா லஞ்சம் வாங்கினேன்? வாய்ப்பு இருக்கிற 10ல 5 பேர் லஞ்சம் வாங்க தான் செய்யறாங்க. ம் டேய் செந்தில் கொஞ்சம் அமைதியா இருடா. எதுக்குடா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? இவன் பேசட்டும்டா. இவன் சொன்ன மாதிரி 10ல 5 பேர் லஞ்சம் வாங்கத்தான் செய்யறாங்க. அதே 10ல 5 பேர் லஞ்சம் வாங்குறாங்க. அதே 10ல 9 பேர் இவன மாதிரி காசு கொடுத்து வேலை வாங்குறாங்க. ம் அதே மாதிரி தானே இவனையும் செய்வான். பணம் கொடுக்காட்டி வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேற நான் என்ன பண்றது? இல்லை அப்படி ஒரு வேலையே அவசியம் இல்லடா. ஆமா அவசியம் தான். எல்லாத்துக்கும் ஏச்சு பேச்சு வாங்கிக்கிட்டு மளிகை கடையில போய் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு இந்த வேலை முக்கியம் தான், அவசியம் தான். என்னம்மா அது சொல்லுடி அவங்கிட்ட. ஏங்க போதுங்க விடுங்க. ஏய் ஒரு மீனா அதே தூரம் பேசுறாருல. ம் பேசுங்க சார். எம்மூடு தூரம் தான் பேசுறேன் நானும் கேட்கிறேன். ஏண்டா மளிகை கடையில வேலை பார்க்கறது உனக்கு அசிங்கமா தெரியுதா? என்னங்க விடுங்க. ஏங்க நீங்க சரிடா மளிகை கடையில் உனக்கு வேலை பார்க்கறது அவமானமா இருந்துச்சு. அதனால போய் உருப்படி ஒரு வேலையை சேர்ந்து வேலையை சேர்ந்துட்டேன். அந்த வேலை உருப்படி அவனால பார்க்க முடிச்சாடா? உன்னோட கேவலமான புத்தினால அந்த வேலையை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற. ஆமா என் நேரம் என் வேலையை நான் பறி கொடுத்துட்டேன். இல்லைன்னா நான் ஏன் உங்ககிட்ட வந்து இப்படி பேச்சு வாங்க போறேன்? ஆனா இப்படி ஒரு வீட்டை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, சத்தியமா பார்த்ததில்ல. எப்படி ஒரு வீடுங்கய்யா சொல்ற? எப்படி ஒரு வீடு? எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்கிற வீடு. அதுவும் நான் பண்ணா மட்டும்தான் குத்தம் கண்டுபிடிப்பீங்க. ஏலே நீ பண்ண மாதிரி ஒரு கேடு கட்ட விஷயத்த இந்த வீட்டுல வேற யாருமே பண்ணலையா? என்னங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்களும் தேவையில்லாம பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க, சின்ன பையன் தானே. ஏய் முதல்ல அவனை சொல்லு. சும்மா பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் அநியாயமா கொடுத்து வேலை வாங்கினீங்களே, இப்ப 10 லட்சம் ரூபாயும் போச்சா? அது ஒண்ணு உங்க பணம் இல்லையே. ஏய் நான் தானே கொடுத்தேன் அதை. கழுத்துல துண்டா போடாத குறையா பணத்தை திருப்பி கேட்டு வாங்குனீங்கல்ல, அந்த பண விஷயத்துல கூட பாரபட்சமா தான் நடந்துக்கிட்டீங்க. என்கிட்ட ஒரு மாதிரி கதிர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்க. ஏய் அப்படியாடா பாரபட்சமா நடந்துக்கிட்டே? பாரபட்சமா தான் நடந்துக்கிட்டீங்க. என்கிட்ட மட்டும் நான் வாங்கின பணத்தை திரும்ப கேட்டீங்கல்ல, அவங்கிட்ட கேட்டீங்களா? ஒரு வார்த்தை கேட்டீங்களா அவனை? ஏங்க வேண்டாம், இந்த இடத்துல அதை எதுவும் பேச வேணாம், அமைதியா இருங்க. ஏய் சும்மா இருமீனா, நான் எப்படிதான் பொறுமையா இருக்கிறது? என்னங்க? என்கிட்ட பணத்தை வாங்கிட்டார்ல, கதிர்கிட்ட பணத்தை வாங்கினாரா? நான் எப்படிதான் பொறுமையா இருக்கிறது? இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்கல. இல்ல கேட்கல. நான் தான் பணத்தை திரும்ப கொடுத்துட்டேனே. அப்புறம் ஏன் எப்ப பாரு என்ன நோண்டிக்கிட்டே இருக்காரு? உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா பணத்தை திரும்ப கொடுக்காம ஒருத்தர் இருக்கான்ல, அவனை கேளுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏன்ட்ட ஏன் வாரீங்க? நான் தான் உங்களுக்கு கிடைச்சனா ஏதாவது வம்பிழுக்கிறதுக்கு, சண்டை போறதுக்கு? ஏன் வேலை போச்சுன்னா அதை கேஸ் போட்டு அதை நான் எப்படியாவது வாங்கிக்கிறேன். சும்மா ஏதாவது அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. ஏய் ராஜி இருடி. என்னடி நீ? மாமா கிட்ட கதிர் பணம் வாங்கினார்னா திருப்பி கொடுப்பாரு. கையில பணத்தை வச்சுட்டு ஒன்னும் கொடுக்காம இல்லையே. பணம் சேர்த்துட்டு தான் இருக்காரு மாமா. சேர்த்து வச்ச உடனே மாமா கிட்ட கொடுத்துருவாரு. அதெல்லாம் எதுக்கு இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ராஜி போதும் ராஜி. இங்க பாருப்பா, நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, எங்க அப்பாட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க மாமா கிட்ட பேசினாலும் கதிரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நான் பதில் பேசதான் மாமா செய்வேன். நீ பேசாம இருப்பா, அமைதியா இருப்பா கொஞ்சம். யார் எதையும் கேட்டுறாதீங்க, யார் என்ன பண்ணாலும் அதை கண்டுக்காதீங்க. ஆனா நான் ஏதாவது தப்பு பண்ண மட்டும் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வரீங்க. நான் உங்க பையன் தானே, ஏன் என்கிட்ட மட்டும் வித்தியாசமா நடந்துக்கிறீங்க? அப்ப என்ன மட்டும் என்ன தவிட்டுக்கா வாங்குனீங்க? என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? செஞ்சதெல்லாம் தப்பு, நியாயம் பேசுறியா? உழைச்சு முடியும். ஐயோ 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 அண்ணி இருங்க, எப்படி இருக்கீங்க நீங்க? செந்தில்